Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்டும். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் 118 இடங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவை என்ற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் யார் யாரிடம் ஆதரவு கேட்பது, என்ன வகையில் ஆதரவு கேட்பது என்பது போன்ற விவரங்களை பேசுவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்க இருக்கிறது. அதற்காக அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் கட்சி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தாவேக எம்எல்ஏக்கள் வெற்றி சான்றிதழோடு தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பது குறித்து முக்கிய முடிவுகளும் எடுக்கப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை செய்தியாளர்கள் வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது எம்எல்ஏக்கள் கூட்டம். இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும், கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பனையூர் அலுவலகத்திற்கு புறப்பட்டு இருக்கக்கூடிய விஜய் அந்த அலுவலகத்திற்கு வந்திருக்கக்கூடியதை காட்சிகளாக பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் வெற்றி சான்றிதழோடு கட்சியின் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வெற்றி பெற்றவுடன் நேராக கட்சியுடைய தலைமை அலுவலகத்திற்கு வர வேண்டும் என கட்சியின் தலைமை சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜயும் தற்போது வந்திருக்கக்கூடியதை காட்சிகளாக பார்க்கிறோம். விஜயுடைய இல்லம் மற்றும் கட்சி அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 108 இடங்களை பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இந்த நிலையில் 118 இடங்கள் ஆட்சி அமைக்க தேவை என்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்தெந்த கட்சிகளிடம் ஆதரவு கேட்பது, எந்த வகையில் கேட்பது என்பது போன்ற விவரங்களை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏற்கனவே அவர் பேசும்போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது போன்ற விவரங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். தேர்தலுக்கு முன்பாக, தேர்தலுக்கு பிறகு அது சாத்தியப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. வரக்கூடிய ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் என்னென்ன டிமாண்ட்ஸ் வைப்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. எல்லா கேள்விகளுக்கும் விடை இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ஜெரி களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, நீங்க முன்னவே நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. இருந்தாலுமே 118 இடங்களை நோக்கி தமிழக வெற்றி கழகம் எப்போ நகருவாங்க, யார் யார் இது சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு? வணக்கம். இன்னும் சற்று நேரத்துல தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. கூடுதலாக ஆட்சி அமைப்பதற்கு, அதாவது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. அதனால திமுக அணியில காங்கிரஸ் 5 இடங்களை பெற்றிருக்கிறது, விசிக 2 இடங்களும், சிபிஎம் 2 மற்றும் சிபிஐ 2 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல இந்த 4 கட்சிகள் ஆதரவு அளித்தால் வெற்றி பெற முடியும். ஆனால் விசிக, பாமக ஒரே அணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் இங்கே இருக்கிறது. இதை மாற்றி அமைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன யுக்தியை கையாள போகிறார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதாவது இதுவரை விசிக, பாமக ஒரே அணியில் தொடர மாட்டோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் கூறி வருகிறார். அதே சூழல்ல காங்கிரஸ் தலைமை, அதாவது டெல்லி தலைமை தாவேகாவுடன் இணக்கமாக இருப்பதாகவே பல்வேறு செய்திகளில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்குமா என்ற ஒரு பெரும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. காரணம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு பெரும் கேள்வியை தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் கிளப்பி இருந்தது. தேர்தலுக்கு பிறகும் அந்த மீண்டும் அதே குரல் ஒலிக்குமா என்ற ஒரு வினாவும் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் எந்தெந்த கட்சிகள் ஆதரவோடு தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பார் என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று அது குறித்து விஜய் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனையோடு அவர்களுடைய பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்க இருக்கிறார் விஜய். இந்த நிலையில்தான் எந்தெந்த கட்சிகளோடு நாம் ஆதரவு கோர இருக்கிறோம், அதற்காக நாம் என்னென்ன விஷய சமரசங்கள் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்பன போன்றெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசிக்க இருக்கிறார். அதன் பிறகு முக்கிய நிர்வாகிகளுடன் சில கலந்துரையாடலும் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் காலையிலிருந்தே வந்த வண்ணமே இருந்தார்கள். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த அரங்கத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் தற்பொழுது மூத்த நிர்வாகிகளோடு அவர் கலந்துரையாடிய பின்னரே இந்த நிகழ்ச்சி தொடங்கும், அதாவது இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜய்க்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் கான்வாய் பாதுகாப்போடு தான் நீலாங்கரைக்கு பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு வந்து இருக்கிறார். அதாவது நேற்றையிலிருந்தே
நொடிக்கு நொடி இந்த திருப்பங்கள் இருந்தது. ஆனால் காலை 11-12 மணி அளவிலே தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான இடங்கள்ல முன்னிலை வகித்தது. மாலை வேளையில சரியாக 108 தொகுதிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழல்ல தான் திமுக அதிமுகவும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத சூழல்ல தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது 2 வாரங்கள் கால அவகாசம் ஆளுநர் மாளிகையில கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆட்சி அமைப்பு கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடிதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பெரியும் தமிழகமே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த நகர்வுகள் குறித்து முக்கிய ஆலோசனைகளும் முக்கிய அறிவுறுத்தல்களையும் விஜய் தற்பொழுது வழங்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்க இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை களத்திலிருந்து முடிய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.